அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கும் அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் ஆனது ஒரு முக்கியமான தகவலாக இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக நிச்சயமா இருக்க போகிறது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் ஏற்ற ஒரு தகவலாக அமைகிறது. அதாவது 63,000 சம்பளத்துல பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு இருப்பதாக இப்போ ஒரு புதிய தகவலானது வெளியாகி வந்திருக்குங்க. இப்படி மட்டும் நீங்க உடனே அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ இந்த அரசு வேலைக்காக எப்படி அப்ளை செய்யணும், என்னென்ன வேலைக்காக வேக்கன்சி இருக்கு, இதனுடைய கடைசி தேதி என்னவாக இருக்கும் அப்படின்ற முழு தகவலையும் நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது கால் காசு என்றாலும் கவர்மெண்ட் காசு என்று ஒரு கூற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஒரு சவாலாக கனவாக வைத்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது கால் காசு சம்பாதித்தாலும் நம்ம கவர்மெண்ட் காசு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு நிறைய பேர் இப்பவும் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிக்கலாம். அந்த காலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா அரசாங்க பணிகளுக்கு என்று ஒரு தனிய முக்கியத்துவம் தனி மதிப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கலாங்க. அதாவது கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லும் போது இந்த வேலைக்கு தனி பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். நீங்களும் அரசாங்க வேலைகளில் பணிபுரிய ஆவல காத்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் ஆனது ஒரு குட் நியூஸாக கண்டிப்பா இருக்குங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்னவாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. தமிழ்நாடு சுகாதாரத்துறையில பார்த்தீங்கன்னா காலி பணி இடங்களுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி வந்திருக்கிறது. இதற்கான பணி விவரங்கள், யார் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்னவாக இருக்க வேண்டும், காலி இடங்கள் எங்கெங்கு அமைந்திருக்கு அப்படின்ற முழு தகவலையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி அனைத்து விவரங்களையுமே நீங்க தெரிந்து கொண்டு கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா இதற்கு நீங்க மனதார அப்ளை செய்யலாங்க. ஸோ அரசு வேலைக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு, ஒரு சூப்பரான ஆஃபராகவே இதை நம்ம சொல்லலாம். தமிழகத்தில் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவே நாம இதனை தெரிவிக்கலாம். தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு பணி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இப்ப வெளியாகி இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 44 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்தவர்கள் மற்றும் MBBS படித்தவர்கள் என அனைவரும் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தகுதி வரம்பு இந்த மாதிரி படிப்புகள் இருந்தாலே போதுங்க. ஸோ 8வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த வேலைக்காக நீங்களும் முயற்சிகளை செய்யலாங்க. தமிழ்நாடு வெளியிட்டுள்ள அரசு வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நாம முழுமையாக பார்க்கலாங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறையானது வெளியிட்டிருக்குங்க. காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44ஆக சொல்லி இருக்காங்க. இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்தவர்கள் MBBS படித்தவர்களை சொல்லி இருக்காங்க. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சொல்லி இருக்காங்க. ஸோ ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்க அப்ளை செய்யணுங்க. சம்பளம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6,000 முதல் 63,000 வரை கண்டிப்பா சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான அரசு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் இதற்காக விண்ணப்பங்களை செய்யலாங்க. காலி பணியிடங்களுடைய முழு விவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செவிலியர் உதவியாளர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மற்றும் பாதுகாப்பு பணியாளர் மற்றும் நூலகர், திட்ட நிர்வாக உதவியாளர், பல் மருத்துவ தொழில்நுட்பவியாளர் மற்றும் மருத்துவ அதிகாரி, அது மட்டுமல்லாமல் கணக்கு உதவியாளர், மருத்துவமனை பணியாளர், கதிரியக்க நிபுணர், சுகாதார ஆய்வாளர் நிலை 2 ANM இந்த துறையில எல்லாமே வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி துறையில நீங்க பணிபுரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்தந்த துறையில தகுதி இருக்கு, எந்தெந்த துறையில வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை இப்ப நீங்க தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு எல்லாமே நீங்க தைரியமா விண்ணப்பம் செய்யலாங்க. தமிழ்நாடு சுகாதாரத்துறையில வேலை வாய்ப்பு விண்ணப்பிப்பது எப்படின்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குங்க.
ஸோ உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலாக இந்த பணி இடங்களுக்கு ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டுங்க. அதாவது இவற்றுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவற்றுடன் தேவையான கல்வி சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்களின் நகல்கள் இணைத்து குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு நீங்க அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 20, 2026 மாலை 5 மணி வரை மட்டுமே இருப்பதாகவே சொல்லி இருக்காங்க. விண்ணப்பங்களை நேராகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்க அனுப்பலாங்க. தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள காலி பணி இடங்களுக்கான விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், மில்லர்புரம், தூத்துக்குடி, தமிழ்நாடு. பின்கோடு பார்த்தீங்கன்னா 628008. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாங்க. தபால் முறையில் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு சுகாதாரத்துறை வேலை வாய்ப்பு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள பணி இடங்களுக்கு ஏற்ப ரூபாய் 6000 முதல் ரூபாய் 63,000 வரை சம்பளம் வழங்கப்படும். அதிகபட்சமாக மருத்துவ அதிகாரி பதவிக்கு பார்த்தீங்கன்னா 63,000 சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்து இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள இந்த பணி இடங்களில் சிலவற்றுக்கு 12ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமா முடித்தவர்களும் விண்ணப்பிக்க செய்யலாங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக கண்டிப்பாக இருக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக வேலை தேடக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக, இதை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக கண்டிப்பாக அமைந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையில் நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்க செய்யலாங்க. நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வாகி இந்த அரசு வேலையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரொம்ப நாள் அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நீர்கள் இனி நீங்கள் வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை செய்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய தகுதி அனைத்துக்குமே சரி வர இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதவிகளை தினசரி நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட நியூஸாக இருந்தாலும் தினசரி அப்டேட்டாக வரக்கூடிய தகவலை கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயன்பெறலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.